செந்தில் பாலாஜி காப்பாற்றுவதற்காக தான் இப்படி ஒரு திருட்டு நடந்திருக்கிறதாக சொல்றாங்க. நடவடிக்கை எடுங்க, கைது பண்ணுங்க, யார் மேல குற்றம் சாட்டு இருக்கோ அவங்கள நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாரு சார். இதெல்லாம் வெளியில சொல்லிக்கிறாங்க, உதட்டுல சொல்லிடலாம், உள்ளத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அதனாலதான் சொல்றேன், பெங்களூரில் ஹார்ட் டிஸ்க் இருந்தால் அந்த பெங்களூரில் அதைத்தானே நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறாரு. கடந்த ஆட்சியில் நடந்த முறைகேடுகளை கலந்து எடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். நிச்சயமாக நடக்காது. காரணம் என்றால் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உயர் அதிகாரி மிகப்பெரிய கடந்த காலத்தில் பெரிய ஊழல்வாதி. ஏன்னா அந்த அவர் நிர்மல் துறையில் இருக்கிற ஒரு அதிகாரி பற்றி நான் சொல்றேன். திருச்சியில முதலமைச்சர் சொன்னாரு, மத்திய அரசு எப்ப பார்த்தாலும் நீங்க மோதல் போக்க பண்ணது திமுக, ஆகவே நிதிகள் வர இடத்தை பிளாக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப எங்க மேல குற்றம் சொன்ன என்ன அர்த்தம்? இதெல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏன் வைத்திருச்சலனா, அவரு சும்மா சேடின்னு இருந்தா அவர் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா சொல்லுங்க? அவரு பாட்டுக்கு அவருக்கு தொழில முடக்குனீங்க. ஒவ்வொரு முறை நீங்க ஆளுங்கட்சி வரும்போது அவர் சினிமா கம்பெனியா க்ளோஸ் பண்ணீங்க. அது பல 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 விஷயங்கள் அது நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. ஆகவே வைத்திருச்சல அவர் பேசாரு. நீங்க மருமகனை வச்சு பெண் நிறுவனம் நடத்துறீங்க. பெண் நிறுவனம் எங்க நிறுவனம்? உளவுத்துறை அனுபவப்பட்டு உளவுத்துறை கொடுக்குற அந்த தகவலை பெண் நிறுவனத்தை விங்கல் கொடுத்து பெண் நிறுவனம் புது கண்டுபிடிப்பாரு அதுல அடிச்ச பில்லு. இப்ப பெண் நிறுவனத்தையும் காலி பண்ணியாச்சு, குளத்தூர் தொகுதியும் காலி பண்ணியாச்சு. எவ்வளவு அவமானம்! தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் VS ராமன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசே ரொம்ப பரபரப்பான ஒரு சூழ்நிலையில இருக்கு. இதுல முக்கியமாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா, ஹார்ட் டிஸ்க் காணவில்லை. தமிழக அரசினுடைய மின்சாரத்துறையில் இருக்க மின்சார வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்தில், அது லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கக்கூடிய ஒரு தலைமை அலுவலர் இருக்கக்கூடிய அதிகாரி இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல இருந்து, அலுவலகத்துல இருந்து ஒரு 18 ஹார்ட் டிஸ்க் காணாங்க. ஆனா 34 ஹார்ட் டிஸ்குகளை நாங்கள் இப்ப பறிமுதல் செய்திருக்கிறோம் அப்படின்னு மின்சாரத்துறை அமைச்சர் இப்ப இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த ஹார்ட் டிஸ்க் எடுக்கிறவருக்கு அந்த ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் தேவைப்படுது. அதை ஒண்ணு எடுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இப்படி ஒரு பித்தலாட்டத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் நானும் அந்த துறையில வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தையும் வைக்கிறாரு. இதுல யாருக்கு பலன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இது யார் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை பற்றி ஒரு பெங்களூர்ல எடுத்துன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஆமா. ஆட்சி அமையத்திலிருந்து இன்று வரை ஒரு கணக்கு போட்டுருங்க. ஆட்சி அமையத்திலிருந்து இன்று வரைக்கும் தாவேக்கள் உள்ள அமைச்சர்கள் எத்தனை முறை பெங்களூர் சென்று உள்ளார்கள் என்ற நீங்க லிஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா இதுல கூட்டி கழிச்சா விடையால சரியா இருக்கும். அதாவது விஜய் அவர்கள் தூய சக்தி என்று சொன்னார். ஆகவே திமுக ஊழல் சக்தி, தீய சக்தின்னு சொல்லி நாங்கள் தான் தூய சக்தின்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சியில வந்த பிறகு பாத்தீங்களா, ஆட்சி மட்டும்தான் மாறுகிறது, சிஸ்டம் மாறவே இல்லை. சிஸ்டம் முழுவதும் ஊழலில் எப்படி கடந்த ஆட்சியில் துருப்பிடித்து இருக்கின்றனவோ அதே போலதான் இந்த துருப்பிடிச்சிருக்கின்றன. காரணம் என்னவென்றால், கடந்த முறை திமுக ஊழல் கட்சியா இருந்தாலும் மக்கள்கிட்ட ஒரு 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 ஏமாற்று வேலைக்காக பொருளாதார கமிட்டி, திருப்புகள் கமிட்டி, இப்படி ஒரு கமிட்டி வைப்பாங்க. ஆளே அந்த இதுல எந்த இதுவும் ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. தாவேக்கு ஆட்சி வந்தோன்னா அவங்களுக்கு எல்லாமே புதுசு. ஏன்னா எம்எல்ஏவே தன்னுடைய தொகுதி எதுன்னு தெரியாமலே திருச்செந்தூர்ல ஒரு எம்எல்ஏ தொகுதி மாதிரி நன்றி சொல்ல போறாருன்னா அந்த அளவுக்கு மக்கள் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு வேட்பாளரே யாருன்னு தெரியாது. ஜெயிச்ச எம்எல்ஏக்கு இந்த தொகுதி எல்லை என்னன்னு அவருக்கே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நான் ஆட்சி போயிட்டு இருக்குது. ஆட்சியுடைய அதிகாரப்படம் விஜய் அவர்கள் சொன்னாரு, கடந்த ஆட்சியில 5% வச்சிருந்தாரு தலைமையில, அமைச்சர்கள் 8-10% வச்சிருந்தாங்க. இங்க ஒரே விஜய் பவர் சென்டர் தான் வச்சிருக்காங்க. ஆனா விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, பூனைக்கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் மைந்து போகுமா என்ற நிலைமையில் இருக்கிறாங்க. காரணம் ஒரு அரசியல்வாதி என்பது சிறைவாசம், தியாகவாசம், பல போராட்டங்கள், பல பேர் வழக்குகளை சேர்ந்தான் அரசியல்வாதிக்கு என்ற நிலைப்பாடு. சீமானுக்கு 300க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்குது. ஏன் நம்முடைய ஹெச்ராஜ் அவர் கூட எவ்வளவு வழக்குகள் இருக்கின்றது. அப்படி அரசியல் துறை. ஆனால் எந்த விதமான முதலீடும் இல்லாமல், எந்த விதமான தியாக சிந்தனை இல்லாமல், சும்மா டைம் பாஸுக்காக என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதில் முழுக்க ரூட் மாஃபியா என்ற நிலைப்பாடை உருவாக்கி
குழந்தைகளிடம் மனநிலையை மாற்றி அந்த குழந்தைகளும் அப்பா அம்மாட்ட சொல்ல, பேரன் பேத்திகள் தாத்தா பட்டு சொல்ல வான்மார்க்கமாக வந்த வாக்குதான் தாவேக்காவுடைய வெற்றி. இந்த நிலைப்பாடை பார்க்கின்ற போது தாவேக்காவில் உள்ள அமைச்சர்களுக்கோ அல்லது எம்எல்ஏக்களுக்கோ எதுவுமே புரியல. எந்த அமைச்சர்களுக்கும் துறை சார்ந்த அதிகாரிகள் இதுவரையிலும் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை? அங்கும் ஊழல் தான். கடந்த திமுக ஆட்சியிலே ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபரும் ஒரு ரேட் இருக்கும், ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபருக்கும் ஒரு ரேட்டு, ஒவ்வொரு டெண்டருக்கும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருக்கும். அந்த பெர்சன்டேஜ் இப்போ விஜய் என்ன சொன்னாரு, அதில் நாங்கள் வாங்க மாட்டோம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ அதிகாரி நினைக்கிறானா, நீ வாங்கட்டப்போ எனக்கு என்ன, அங்கே ஃபுல்லு கொடுத்தா நாங்கள் எங்களுக்கு கோட்டரை கொடு, ஃபுல்லாக 1 கோடி கொடுத்தா எங்களுக்கு 25 லட்சம் கொடு, அந்த நிலைப்பாடு இருக்கின்றன. இப்போ உதாரணத்துக்கு நகராட்சி, பேராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டருக்கு மாஸ்டர் செக்ரட்டரியாக ககன் சிங் பேடி போட்டிருக்காங்க. அதே ககன் சிங் பேடி அதே கடந்த திமுக ஆட்சியில் ஆர்டி செக்ரட்டரியாக இருந்தார், ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தார், டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலினுடைய செக்ரட்டரியாக இருந்தார், அதுக்கு மேல சென்னை கார்பரேஷன் கமிஷனர் இருந்தார். இன்னைக்கு என்னன்னா ஒரு மாசம் செக்ரட்டரி வரும்போது என்ன பண்ணும், வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு முதலமைச்சர் சொன்னார். வெள்ளை அறிக்கைன்னா என்ன? ஒரு திட்டங்களை உருவாக்கும் போது அந்த திட்டங்களில் ஒதுக்கீடு பெற்ற தொகை எவ்வளவு, அந்த திட்டங்கள் முறைப்படியாக சென்றனவா, அந்த திட்டங்கள் வேலை நடந்தனவா, அந்த திட்டங்களை எடுத்த ஒப்பந்ததாரர் யார் என்பதை இந்த 3ஐயும் ஆராய்ந்து கொடுப்பதுதான் வெள்ளை அறிக்கை. ஆனால் இந்த ஆட்சி வந்தோன்னா முழுக்க ஊழல் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சீனி சக்கர சித்தப்பா சீட்டலி நக்கப்பா என்ற நிலைப்பாடை உருவாக்கி விட்டார்கள். ஆகவே இந்த ஆட்சியை கவுப்பதற்கோ இந்த தாவேக்கா ஆட்சியை அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கோ இங்கு உள்ள ஊழல் அதிகாரிகள் தான் பிரதானமாக இருக்கின்றார்கள். இங்கு உள்ள எலக்ட்ரிசிட்டி போர்டில் உள்ள இதயம், ஒரு மனிதனுக்கு இதயம் எப்படி பிரதானமோ அதே போல் அரசு துறையில் ஹார்ட் டிஸ்க் பிரதானம். அந்த ஹார்ட் டிஸ்கே காணவில்லை என்றால் பிரச்சனையே அங்கதான் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் கடந்த திமுக ஆட்சியில ஊழல் செய்து கொள்ளையடித்து ஒரு பெரிய மாஃபியாக்கள் போல செயல்பட்ட பல இந்திய ஆட்சி பணியாளர்கள் இந்த முறை என்ன பண்றாங்கன்னா, அதாவது மொழி ரீதியாகவும் என்ன பண்றாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல ஐஎஸ் அதிகாரிகள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள். அப்ப தெலுங்கு பேசக்கூடிய அதிகாரிகள் இங்க இருக்கின்ற போது என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கிற ஊழல் அதிகாரிகள் அன்கோ போட்டு, சார் நம்ம எல்லாம் ஒரே மொழிக்காரங்க சார், நம்மளாம் ஒரே மதத்துக்காரங்க சார், எங்களை கண்டிடாம இருங்க சார்னு சொல்லி நிறைய அதிகாரிகள், கடந்த ஆட்சியில் உள்ள அதிகாரிகளும் இந்த ட்ரிப்பு கோல் வச்சு நிற்கிறாங்க. கடந்த ஆட்சியில் அமைச்சர் வாங்கின பணத்தை இந்த ட்ரிப்பு வாங்காத இந்த அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகளை புறக்குறலை வச்சு வசூல் பண்ணி சாப்பிடுறது உள்ளாட்சித்துறை நடந்துட்டு இருக்குது, நகராட்சியில் நடந்துட்டு இருக்குது, மாநகராட்சியில் நடந்துட்டு இருக்குது. ஸ்பெஷல் கேட் முனிசிபாலிட்டி கமிஷன் 1 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ரேட்டு, ஜாயின்ட் ரேட்டு கேட்கல 3 கோடி, ஐஏஎஸ் கேட்கல 5 கோடி. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஐஏஎஸ் அதிகாரிகளை ரகசியமா புரோக்கருங்களை வச்சுட்டு காசை வாங்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபைல் மூவ் பண்றாங்கன்னா, இது என்ன, இது தூய ஆட்சியா? ஆனா இன்னைக்கு இது தூய ஆட்சியா சொல்லுங்க? இது தூய ஆட்சியும் கிடையாது. முழுக்க ஊழலுக்கான கட்டணம் வச்சு முதலமைச்சருக்கு தெரியாதுங்க. ஏங்க, முதலமைச்சருக்கு பல நண்பர்கள் பில்டர்களா இருக்கின்றாங்க. அந்த பில்டர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஓனரே இப்ப என்ன பண்றாங்கன்னா, நான் சிஎம் ஃப்ரெண்டுங்க, நான் பாத்துக்கலாம் பல ஊழல் அதிகாரி அந்த மாதிரி போய் நிற்கிறாங்கன்னா, அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க? அப்ப இதுல என்ன அர்த்தம்? அந்த ஆட்சி, அதாவது நீங்க இந்த ஆட்சி குழந்தைகளுடைய பிள்ளைங்களை நெருக்கடி பிள்ளைகளை பேரண்ட்ஸ் நெருக்கடி கொடுத்து அவங்க மூலம் வந்த ஓட்டு. நீங்க அதை நினைச்சு பார்க்காம, அதை எதுவுமே நினைக்காம, மக்களுக்கான சித்தாந்த எண்ணங்களை நீங்க உருவாக்காம, மக்களின் வளர்ச்சிக்கான நீங்கள் உருவாக்காமல் நீங்க முழுக்க ஊழலுக்கான பாதைகளை போட்டால் இதுல எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? இல்ல சார், எனக்கு என்னன்னா, இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா, மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறாரு. அதற்கான இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு, யாரெல்லாம் டெண்டர் எடுத்திருக்கிறாங்க, இதுக்கு அடுத்து என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கலைந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அது யாராக, இப்போ நேற்றைய தினம் செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கு முன்னாடி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் பதில் சொல்லியிருந்தாரு. அதற்கு நீங்க சொன்னது மட்டும் இல்லாமல் இதற்கு முந்தைய ஆட்சியில் என்னதாக இருந்தாலும் அதையும் அந்த முறைகேடுகளை கலந்து ஆராயப்படும் அவர் சொல்லியிருக்காருல்ல சார். யாருக்கு இதுல பலன்? முழுக்க நிர்மல் அவர்களுக்கு என்னுடைய நண்பர் தான். ஆனாலும் கூட அவருக்கு இந்த மேட்டர் தெரியல. அவர் இன்னைக்கு அமைச்சராக வந்திருக்கலாம். ஆனா அந்த துறையில அந்த இபி செக்ஷன்ல ஏஇ, ஏடி, சேர்பொறியாளர் இஇ, எஸ்சி, சிஇ இதெல்லாம் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர் எவ்வளவு ரேட்டு தெரியுமா? 10 லட்சத்துல இருந்து 2 கோடி 3 கோடியும் டிரான்ஸ்ஃபர் ரேட்டுங்க. டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் எவ்வளவு அமௌண்ட் தெரியுமா? கேபிள் பதிக்கல எவ்வளவு அமௌண்ட் தெரியுமா? பல ஆயிரம் கோடி, ஒரு ஆண்டுக்கு பல ஆயிரம் கோடி லஞ்சமாக பொருளக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டு. இது அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சாது சொல்ல மாட்டாங்க.
ஏன் நீங்க 2021 திமுக ஆட்சியில் வரும்போது என்ன சொன்னாங்க? எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் நடந்த ஊழலை கலரி எடுப்புன்னு சொன்னாரா இல்லையா? 4.5 லட்சம் கோடி 4 ஆண்டுகள் கொள்ளையடிச்சிருக்காங்க. அப்போ அது பேர் அப்போலோ மேட்டர், நான் அப்போலோ மேட்டர் விசாரணை பண்ணுவேன், கொடநாடு மேட்டர் கொலை வழக்க விசாரணை பண்ணுவேன், கொள்ளை வழக்கு விசாரணை பண்ண சொன்ன ஆளு திமுக ஆட்சியில் வந்தாருன்னா 2 பேரும் அன்பு போட்டு எதுவுமே தடையுமே இல்லாமக்குனாங்களா இல்லையா? அப்ப 10 ஆண்டுகளுக்கான அந்த அதிமுக 5 ஆண்டு காலம், திமுக 5 ஆண்டு காலம், 10 ஆண்டுகளுக்கு என்ன நடந்ததுன்னு நிச்சயமாக தவேக அரசால் செயல்படுத்த முடியாது. காரணம் என்றால் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆன அதிகாரிகளையோ அல்லது துறை சார்ந்த வல்லுநர்களை உருவாக்கி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த ஊழல் விசாரணைக்கு ஒரு கமிட்டி போட்டாதான் தவேக இது உண்மையான நீங்கள் நாங்கள் வெள்ளரிக்கை கொடுப்போம் நிலைப்பாடு உருவாகும். ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்றால் இன்னைக்கு மாஸ் செக்ரட்டரி நகராட்சி செக்ரட்டரியான ககன் சிங் பேடி என்ன சொல்றாரு? டெண்டர்களை எல்லாம் இனி ஓப்பனா நீங்க விடுங்க, ஓப்பன் டெண்டரா வச்சு அதை ஆன்லைன்ல அப்கிரேட் பண்ணி அதன் மூலம் யார் இருக்கிறோம் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னால என்ன பண்ணினா அவங்களே செட்டிங் திமுக ஆட்சியில அதிமுக ஒரு செட்டிங் பக்குவா பண்ணி வெள்ளிக்கிழமை நைட்ல ஏத்துவாங்க. ஏற்கனவே டெண்டருக்கு ரெடி பண்ணிடுவாங்க. வெள்ளிக்கிழமை நைட்ல ஏத்துக்கிட்டு சனிக்கிழமை காலை டவுன்லோட் எடுத்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப கணக்கு நாங்க அங்க ஏத்திட்டாங்க, இறக்கியாச்சுங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப என்னன்னா இந்த முதலமைச்சர் ஏமாத்ததுக்காக ஒரே ஒரு ஆப்ஷன், டெண்டரை மட்டும் ஓபன் ஆவாங்க. நீங்க அறிவாளி அல்லது இந்த ஆட்சி மேம்பட வேண்டும் சொன்னால் கடந்த 5 ஆண்டு காலம் நடந்த ஊழலை விசாரிக்கணும் வேண்டுமா? அது யாரு பொறுப்பு? அதிகாரி தானே பொறுப்பு, செக்ரட்டரி தானே பொறுப்பு. அதைத்தானே நிர்மல்குமார் சொல்லி இருக்கிறாரு, கடந்த ஆட்சியில் நடந்த முறைகேடுகளை கலந்து எடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். நிச்சயமாக நடக்காது. காரணம் என்றால் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உயர் அதிகாரி மிகப்பெரிய கடந்த காலத்தில் பெரிய ஊழல்வாதி. ஏன்னா அவர் நிர்மல் துறையில் இருக்கிற ஒரு அதிகாரி பற்றி நான் சொல்றேன். அந்த அதிகாரி எனக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னால நான் அந்த அதிகாரி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ராக்ட்காரங்க லஞ்சம் கொண்டு வராங்க. அந்த லஞ்சம் கொண்டு வரது லேட் ஆச்சுன்னா என்ன சொல்றது சார், கொஞ்சம் வெளியில இருக்கான்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்புறம் நான் ஃபாலோ பண்ண பணம், புரியுதா? அதனால இந்த துறையில யாரும் ஏக்கியமணி சிகாமணியும் கிடையாது. சும்மா நீங்க மக்களை சொல்லிக்கலாம். பாவைக்கு அமைச்சர்லயே நிர்மல் தான் ஓரளவுக்கு பேட்டி கொடுக்கிறாரு. ஆனால் அந்த பேட்டிக்குள்ளே இருக்கிற சூத்திரதாரத்தை தான் நான் சொல்றேன், அங்கு ஊழல் உள்ளது, உங்களுக்கு ஒழுங்கா தர மாட்டாங்க. செந்தில் பாலாஜி காப்பாற்றுவதற்காக தான் இப்படி ஒரு திருட்டு நடந்திருக்கிறதாக சொல்றாங்க. ஆனா அவரு தெளிவாக நீங்க நடவடிக்கை எடுங்க, கைது பண்ணுங்க, யார் மேல குற்றம் சாட்டு இருக்கோ அவங்கள நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாரு சார். அதாவது இதெல்லாம் வெளியில சொல்லிக்கிறாங்க, உதட்டுல சொல்லிடலாம், உள்ளத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அதனாலதான் சொல்றேன், பெங்களூரில் ஹார்ட் டிஸ்க் இருந்தால் அந்த பெங்களூரில் அந்த யார் கொண்டு வைத்தது, யார் மூலமா கொண்டு வைத்தது, அந்த 25 நாளுக்குள் தமிழகத்தில் உள்ள எந்த அமைச்சர் எந்த துறை சார்ந்த அதிகாரி பெங்களூர் சென்றார்கள் என்று இதுக்கு விடை சரியா கிடைக்கும். ஆனா என்னன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன தவேக அதிமுக உடைக்கிறதுல மட்டும்தான் குறியா இருக்கிறாங்களே தவிர்த்து மக்களுடைய நலனையா மக்கள் இன்னைக்கு என்ன, அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஆட்சி வந்தாலும் மக்களுக்கு தேனாரும் பாலரும் ஓடல. நீங்க விலைகளை அப்டேட் லோடிங் ஏத்திட்டே இருக்கிறீங்க. ஊழல் குறைஞ்சப்படுத்தி ஊழலை ஒழிப்புன்னு சொன்னீங்களா? நீங்க ஊழலை ஒழிப்பு நீங்க கூட நினைக்கலாம். அங்க நான் 2 நாள் முன்னாடி பத்திரப்பதிவு ஆபீஸ ரைடு பண்ணாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு கண்துடைப்பு தாங்க. ஏங்க பிடபிள்யூ, நெடுஞ்சாலைத்துறை, ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மனராட்சி, மெட்ரோ வாட்டர், ரோட்படி டிபார்ட்மெண்ட், வட்டார போக்குவரத்து துறை டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை, டிஆர்ஓ, இவங்க எல்லாம் ரெடி பண்ணீங்களா? கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறாங்க. இதை ரெடி பண்ணி சும்மா 2000 3000 இந்த கஞ்சிக்கு இல்லாம வாங்குவோம், அதை மட்டும் பிடிச்சிட்டோம். இங்க இருந்து பிடித்தாங்க. எதுக்கு ஏமாத்துறீங்கன்னு சொல்லுங்க சார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ கரண்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா KN நேரு மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இப்போ இதற்கு முன்னாடி வழக்கு பதிவு போடணும் அப்படிங்கிறது லஞ்சத்துறை. அதாவது 2016 உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி 2016 அதிமுக ஆட்சியில அந்த ஆட்சியின் போதுதான் உள்ளாட்சித்துறை திவாலாகியது. அதை மேற்கோள் காட்டிதான் திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தன் உள்ளாட்சித்துறை 2ஆக பிரித்தார்கள். ஊரக வளர்ச்சித்துறை, ஊராட்சி மன்றங்கள் அனைத்தும் ஐ பெரியசாமியும், பேராட்சி, நகராட்சி, மனராட்சி, மெட்ரோ வாட்டருக்கு KN நேரு வந்தாரு. KN நேரு என்ன பண்ணாரு? 7 பவர் சென்டர் போட்டாரா இல்லையா? 7 பவர் சென்டருக்கு நேரு வீட்டுல ஒரு பவர் சென்டர், அது போல அவருடைய தம்பி ட்ரூவாலிகம் ரவிச்சந்திரன் ஒரு ஆபீஸ், அது போல அவருடைய பெரியப்ப மகனான கார்த்திக் என்டர்பிரைசஸ் RSK என்டர்பிரைசஸ் கார்த்திக் ரெட்டியார் தலைமையில சேலத்துல ஒரு ஆபீஸ், KN நேருக்கு தம்பி ரவி மதிவாணன் 3 கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்தில் அவினாசி ஒரு ஆபீஸ், இன்னொரு அவருக்கு சொந்த தாய் மாமனார் பெரம்பலூர் ஆபீஸ், அப்ப உங்க குடும்பம் திருச்சியில ஒரு ஆபீஸ், திருநெல்வேலி ஆபீஸ். இதுல யாது படங்க என்ன? ஒரு ஆட்சியை வர வச்சுக்கிட்டு ஒரு மந்திரி 7 இடத்துல போட்டு கொள்ளை அடிச்சிருக்க. அதாவது அதுக்கு தான் திரும்ப சொல்றேன்,
நீங்க யோகே சிகாமணி என்றால் இந்த ஆட்சியில ஊழல் நடந்த திமுக ஆட்சியில ஊழல் எடுக்கணும் என்றால் வந்து அந்த ககன் சிங் திபேடி என்ன செய்யணும்? ஏன்னா அவர் தான் திமுக ஆட்சியில சென்னை மாநகராட்சி கமிஷனர் இருந்தாரு. சென்னை அது போல தமிழகத்தினுடைய நகராட்சி செக்ரட்டரியாக இருந்தா கார்த்திகேயன் இருந்தாரு. இந்த கார்த்திகேயன் இந்த கார்த்திகேயனும் சென்னை மாநகராட்சி ஆணையரும் மாநில மாஸ் செக்ரட்டரி மாதிரி ஒரு அன்போ போட்டுக் கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டே என்ன நீ காட்டி கொடுக்காத, நானும் ஒன்ன காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு அன்போ போட்டு ஓட்டுறது முதலமைச்சருக்கு தெரியாதுங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ளாட்சித்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை முதலமைச்சர் கையில் இருக்குது. என்ன நடக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நீங்க இதெல்லாம் சும்மா அதாவது ஒரு விஷயங்களேன் கடந்த ஒரு பல வருடமாக திமுகவிலேயோ எந்த அமைச்சர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? யாராவது சிறைக்கு அனுப்பினீங்களா? யாராவது நடவடிக்கை? ஒண்ணுமே கிடையாதுங்க. சும்மா ஆம்புலன்ஸ் சார் ஏங்க அவங்க வச்சிருக்க வழக்கறிஞர்களே 1 மணி நேரத்துக்கு 1 கோடி ரூபாய் வழக்கறிஞர் வைக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதனால 10,000 கோடி கொள்ளடிச்சாங்களா, அதுல ஏதோ கொஞ்சம் போல செலவு பண்றாங்க, அவ்வளவுதான். இதுல பெரிய விஷயமே கிடையாது. அதனால இந்த கே நேரு அவரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் 25% அவங்க செலவு அந்த திட்டங்களை கொண்ட மீதி 75% ஒவ்வொரு பிஏக்களும் 1000 கோடி சொத்துங்க. இன்னைக்கு உதயநிதி ஒரு விஷயம் பேசியிருக்காருல்ல சார், இவங்களுக்கெல்லாம் ஏன் ஓட்டு போட்டு மக்கள் தலையால அடிச்சுக்கிறாங்க, திமுகவை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ரியலா ஆட்சி பண்ணுங்க, தூங்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு தாவிக்காவை ரொம்ப விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரு. எங்க தலைவர் போல மிசாவுக்கு நீங்க மிசாவில் நீங்க தியாக செயல் செய்துவிட்டு சிறைக்கு போனீங்களா, எதுவுமே இல்லாம சும்மா ரீல்ஸ் பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்துட்டீங்க, வெக்கமா இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. வைத்தறிச்சல், ஒரே வைத்தறிச்சல். ஏன் அந்த வைத்தறிச்சல்னா ஜோசியக்காரனை பார்த்தாக, உலகத்தில் உள்ள இந்த மந்திரவாதியை கொண்டு பார்த்தாக, எல்லாம் பார்த்தாக, கோயில் மந்திரி வந்தாக, கேரளா மந்திரவாதி வந்தாக, எல்லா மந்திரவாதியும் பார்த்துட்டு 4ஆம் தேதி கவுண்டிங் வருது. 2ஆம் தேதி சென்னையில் உள்ள தனியார் ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு அந்த சோழியம் பார்த்தாக. சோழியம் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, ஐயா உனக்கு பட்டநாமம் போயிட்டே வான்னு சொன்னாங்க. தேங்கி தேங்கி அழுவது யார்? நீங்க சொன்னீங்களே அவருடைய தாயார் தேங்கி அழுதாரா இல்லையா? ஐயோ போச்சு போச்சு போச்சுன்னு அழுதாரா இல்லையா? 4ஆம் தேதி கவுண்டிங்ல என்னாச்சு? செம்பரி வாங்கின மந்திரி யாரு? அந்த வீட்டுல எங்க ஒரு செம்பரி வாங்கின பாபுன்னு அடி வாங்கினது யாருங்க? சொல்லுங்க. நீ யார மதிச்சீங்க, யார நினைச்சீங்க? நீங்க தமிழ்நாட்டு மக்களை ஒரு உதிர்ந்து போன ரோமத்துக்கு நிகராக மதித்தார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு பணம் இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது, அரசு இயந்திரம் இருக்கின்றது. இந்த 3ஐ வைத்து மக்களை கசக்கி பிழிந்தெடுக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு. சொந்த தொகுதி குளத்தூர் மக்களை உங்களை டாட்டா பை பைன்னு சொன்னார்கள் என்றால் மக்களை நீங்க என்ன கேனே மாதிரி நினைச்சிட்டீங்களா? நீங்க என்ன நீங்க பண்ணீங்க? அதிக ஆட்சி நடத்துறீங்களா? முழுக்க 5 பவர் சென்டர் வச்சு எவ்வளவு கொள்ளடிச்சீங்க நிதிகளை. முழுக்க எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு மேல ஒரு மோதல் போக்கு. அது ஒண்ணுமே இல்லாட்டா ஆளுநர் மீது ஒரு மோதல் போக்கு. இதை விட்டு வேற என்ன பண்ணாங்க சொல்லுங்க? திருச்சியில முதலமைச்சர் சொன்னாரு, மத்திய அரசு எப்ப பார்த்தாலும் நீங்க மோதல் போக்க பண்ணது திமுக, ஆகவே நிதிகள் வர இடத்தை பிளாக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப எங்க மேல குற்றம் சொன்ன என்ன அர்த்தம்? இதெல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏன் வைத்திருச்சல்னா, தாத்தா முதலமைச்சர், தந்தை முதலமைச்சர், மச்சான் வெளிநாட்டு டிபார்ட்மெண்ட் பார்க்கிறாரு, நான் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர், பொழுது விடிந்ததும் இந்த பாண்டிய நாடு என் பாட்டிற்கு அடிமை என்று 4ஆம் தேதி கவுண்டிங் வந்தோன்னா 7ஆம் தேதி ராஜ்பவன் ஆனவனா போச்சே என்ற வைத்தறிச்சல் அவர் இப்படி பேசுவாரு. பேசதான் செய்வாரு. நீயும் நடிகர், அவரும் நடிகர். அவரு சும்மா செவடின்னு இருந்தா அவர் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா சொல்லுங்க? அவரு பாட்டுக்கு அவருக்கு தொழில முடக்குனீங்க. ஒவ்வொரு முறை நீங்க ஆளுங்கட்சி வரும்போது அவர் சினிமா கம்பெனியா க்ளோஸ் பண்ணீங்க. அது பல 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 விஷயங்கள் அது நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. ஆகவே வைத்திருச்சல அவர் பேசாரு. கண்டிப்பா சார். இன்னைக்கு மத்திய அரசினுடைய ஒரு மோதல் போக்கு வேண்டாம் அப்படிங்கறதுனாலதான் காங்கிரஸுக்கு ராஜ்யசபா சீட்டை தாவேக அரசு விட்டு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்திகள் இருக்கு. உண்மையாகவே மத்திய அரசோட ஒருங்கிணைந்து செல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு இருக்கிறதா? அதாவது தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி உருவாக வேண்டும் என்று முதலில் பிள்ளை சொல்லப்பட்டார் பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் மயிலாடுதுறையில் சீட்டு கேட்டவர் கொடுக்கல. ஆகவே கேரளா கேசி வேணுகோபால் அஞ்சு ஒரு கூட்டு நிலைப்பாடாக்கி அதுல திருச்சி வேலுச்சாமி அவர்களை வைத்து பிள்ளையார் சொல்ல போட வச்சு தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸும் மோத விட்டு அந்த மோதலின் மூலமாக ஒரு நிலைப்பாடு உருவாக்கும் போதுதான் முதலமைச்சர் பதவியேற்கும் போது பிரவீன் சக்கரவர்த்திக்கு நன்றி சொன்னார் அவரு முதலமைச்சர். அந்த நன்றி கடனுக்காக ஆடு மேய்ச்சது போலே ஆச்சு,
அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த போலாச்சு, எம்பி சீட்டா பரிசு வச்சுக்காப்பான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒருபோதும் விஜய் அரசு மத்திய அரசை எதிர்த்து ஒரு குண்டூசி குத்துறவளை கூட செயல்பட மாட்டார்கள். காரணம் என்றால் அவரால் செயல்பட முடியாது, எல்லாம் மேல உள்ளவன் பார்த்துக்கிடுவான் என்ற ஒரு நிலைப்பாடு தான் தாவேக்க வேண்டிய மனநிலை. ஆகவே தேர்தல் இப்போ இடைத்தேர்தல்லாம் அவங்க எப்படின்னு ஒரு அதிமுக 10 எம்எல்ஏக்களை கூப்பிட போறாங்க. அவங்க சேர்ந்தவனா திரும்பவும் வந்து எலெக்ஷன்ல நின்று தாவேக்காக தனிப்பெரும் மெஜாரிட்டி ஆகணும்னு தாவேக்கோட மனநிலை. அந்த மனநிலை வருகின்ற போது, மேலிடத்துல சொல்லுகின்ற போது, அந்த 2 காங்கிரஸ் மந்திரிகள் இருக்கிறாங்கல்ல, 5 பேரும் சேர்ந்து இஷ்டம் இருந்தா இல்லைங்க வெளியே போவாங்கன்னு கிளட்டி விடுறதுக்கான நிலைப்பாடும் தாவேக்காவுடைய திட்டத்தில் உள்ளது. இப்போது பிரவீன் சக்கரவர்த்திக்கு அந்த எம்பி சீட்டு கொடுத்ததிலேயே சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் முரண்பாடான கருத்து மோதல் உருவாகி கொண்டுள்ளது. சிபிஎம் சொல்லுது நான் திமுக தான் இருக்கிறேன்னு சொல்லுது. சிபிஐ சொல்லி அதெல்லாம் முடியாது, நீ எப்படி? அப்ப முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனா என்ன இருந்தாலும் இன்னும் அவர்கள் அதிமுக வீக்கா இருக்கனால அதுல இருந்து 10 எம்எல்ஏ கூப்பிட்டு சேர்த்து வச்சு ஒரு மெஜாரிட்டி கொண்டலாம் நிலைப்பாடு இருக்கிறான்னா. ஆனா என்ன போனாலும் அவர்களுக்கு கட்டமைப்பான ஒரு சிந்தனையோ அல்லது தொலைநோக்கு சிந்தனையோ என்ற நிலைப்பாடு இல்லை. இவர்களும் தேர்ந்தெடுத்தவன் நக்காம இருப்பானா என்று பழமொழியை போல இவர்களும் பணம் வாங்க வேண்டும், எப்படி கமிஷன் வாங்க வேண்டும் என்ற மனநிலைக்கு இப்போது வந்து விட்டார்கள். காரணம் என்னவென்றால், இப்போது துறை சார்ந்த அதிகாரிகள் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபருக்கும் பதவிக்கும் கமிஷன் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதே போல டெண்டர் விவகாரத்திலையும் அங்க 10 கொடுத்தியா எனக்கு 5% கொடுங்கன்னு சொல்லி புரோக்கர்களை வைத்து செல்லப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப நமக்கு என்ன வழி என்பது அமைச்சரவை கூட்டத்தில் எந்த ரகசியம் வெளியே சொல்லக்கூடாது, நமக்குள்ள ஒரு டீலிங் இருக்கணும், ஒரு அனுபவம் போட்டு கொடுவோம், எல்லாருமே கப்பிச்சுப்பணும். அந்தந்த துறைக்கு கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் எப்படி பண்ணாலும் அதே மாதிரி பெரிய அளவுக்கு பண்ணணும், கொஞ்சம் பேர் ஆஃப் ஃபுல் பண்ணுங்க, அவங்க ஃபுல்லு பண்ண நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்போன்ற நிலைப்பாட்டுக்காக தான் இந்த அமைச்சரவை கூட்டம் என்பதும் கூட செவிவழி செய்தியான உள்ளது. ஆகவே விஜய் அவர்கள் எந்த காரணம் கொண்டும் மத்திய அரசை பகிர்ந்து கொள்ள மாட்டார். முக்கியமான ஒரு செய்தி நீங்க சொன்ன மாதிரி சேகர் பாபு சும்பால் அடி வாங்கினாருங்கிற ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா அவர் பொதுச் செயலாளர் பதவியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதற்கு பயங்கரமாக அடி கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருக்கு சார். யாரு போய் சொல்ல கேட்டாங்க? சேகர் பாபு பொதுச் செயலாளர். அவரு உழைப்பு உண்மையிலே சொல்றேன். மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு சொந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம், குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் கூட அவர் ஜெயிச்சிருப்பாருங்க. காரணம் நீங்க ஒண்ணு இல்ல, அதாவது கருத்து வேறுபாடு. குளத்தூர் தொகுதியில நீங்க பாருங்க, குளத்தூர்ல நீங்க 60% இடத்தை நீங்க பார்வையிட்டீங்கன்னா ஒரு சின்ன 2 பஸ் தான் நிற்கும் பேருந்து. அந்த பஸ்ஸை கூட சிங்கப்பூர் மாதிரி ஆக்கி நவீன கழிவுறை வைத்து அதுல பூஞ்செடி இதெல்லாம் வச்சு மாஞ்சோலையை போல ஆக்கி அவ்வளவு இந்திரலோகம் மாதிரி குளத்தூர் தொகுதியில இருக்குது. அந்த தொகுதியில நீங்க உண்மையிலே சொல்றேன், தமிழ்நாட்டுல டூரிஸ்ட் சுற்றுலா பயணம் பல இடங்களில் போகும்போது குளத்தூர் தொகுதியை கூட டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கினாலும் கூட ஆச்சரியப்பட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு அழகா அவர் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா அதுல நிதி ஒதுக்கீடுபட்ட தொகையில் பாதி தொகையும் ஸ்னேக் பாபு சாப்பிட்டு விட்டார். 2வது மக்கள், அந்த தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் வருகின்ற போது பொதுமக்கள் வரவேற்பாங்க. இவர் துறைமுகம் தொகுதியில் உள்ள பொதுமக்களை அழைத்து கொண்டு இங்க அப்படியே பாரிக்கட்டில் வச்சு பாதுகாத்து நின்றுட்டு ஒதுங்க சொன்னா, அப்ப அந்த தொகுதியில் உள்ள மக்கள், ஒரு ஏழை மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 500 ஒரு 100 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு நீங்க கொடுத்துக்கலாமே. தொகுதி மக்கள் தான் சாமானிய மக்கள் ஓட்டு போடலாங்க. இந்த சேகர் பாபால தான் அதாவது குளத்தூர் மக்கள் அங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு முதல்வர் மீது குற்றம் இல்லை எங்களுக்கு. ஆனா முதல்வர் இந்த அமைச்சரை நம்பி இறங்குறாரு பாத்தீங்களா, அதுதான் ஒரு உளவுத்துறை சொல்லி யாருமே கேட்கல. வட சென்னை வளர்ச்சி திட்டம், சிஎம்டி துர்கா ஸ்டாலின் கொடுத்த அறநிலையத்துறை அமைச்சர் மட்டும் பார்த்தாதான் சிஎம்டி நிதியும் டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27 ரூபாய் கமிஷன் தெரியுமா? சிஎம்டி அங்கீகாரம் பெற்ற நிலத்தை நீங்கள் கட்டுமான பணிக்கு பண்ண வேண்டால் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும். இந்த பணம் அப்ப எத்தனை கோடி போகும். ஏன் வேலைச்சேரில் அந்த சதுப்பு நில இடத்த கூட ஆந்திராவை சேர்ந்த ஒரு பிரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துக்கு கொடுத்து அறப்போர் இயக்கம் வழக்கு தொடர்ந்து அப்புறம் பல பேர் வழக்கு தொடர்ந்து அதை ஸ்டாப் பண்ணாங்க. அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நல்லா இருந்தா போதும்னு நினைச்சீங்க. இன்னைக்கு யாரை மதிச்சீங்க? திரும்பவும் சொல்லுங்க, குளத்தூர் மக்கள் அவ்வளவு பரவாயில்ல. நாங்களே சொல்றோம், ஸ்டாலின் அண்ணன் உண்மையிலே எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோச்ச சட்டமன்றத்தில் நின்னா கூட, ஏன்னா இவர் ஜெயிச்ச திட்டங்கள் நிறைய கொண்டு வருவாங்க, தொகுதி மேம்படும், மக்கள் நல்லா இருப்பாங்கல்ல. அதனால அவர் செய்த மிகப்பெரிய தப்பு சேகர் பாபு நம்புறது மட்டுமில்ல, இவரு இப்படி அதாவது சோப்பவளும் போய் சொல்ல மாட்டான்னு வடிவல் சொல்லுவாரு. அதே போல ஒரு தொகுதி, உங்க தொகுதி அவர் பாக்குறாருல, இந்த தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்க,
இல்ல உண்மையாக உளவுத்துறை என்ன நினைக்கின்றது நம்ம சொல்லி யாரும் கேட்டீங்களா? இல்ல, நீங்க மருமகனை வச்சு பெண் நிறுவனம் நடத்துறீங்க. பெண் நிறுவனம் எங்க நிறுவனம்? உளவுத்துறை அனுபவப்பட்டு உளவுத்துறை கொடுக்குற அந்த தகவலை பெண் நிறுவன விங்கில் கொடுத்து பெண் நிறுவனம் புது கண்டுபிடிப்பு மாதிரி அதுல அடிச்ச பில்லு. இப்ப பெண் நிறுவனத்தையும் காலி பண்ணியாச்சு, குளத்தூர் தொகுதியும் காலி பண்ணியாச்சு. எவ்வளவு அவமானம், எவ்வளவு அசிங்கம். அதனாலதான் துணை உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்றாரு, நான் என் பேச்ச கதை. ஏன்னா அவர் என்ன உதயநிதி ஸ்டாலின் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் போடுவோம்னு சொன்னாரு. சேகர்பாபு அதெல்லாம் முடியாதுங்க என்றாரு. இப்ப என்னாச்சு? இப்ப தொகுதி அவரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல 2 தொகுதி ஒரு மாவட்ட செயலர் அடுத்து போட போறாங்க. அப்ப அன்னைக்கே இந்த வேலை செஞ்சிருக்கலாம் இல்லையா? நீங்க யாரை மதிச்சீங்க? ஏங்க ஒரு விஷயங்கள் நீங்க நல்லாட்சி கொடுத்தா மக்கள் உங்களை ஆதரிக்க போறாங்க. இப்ப விஜய் வருவாங்கன்னு யாரும் நினைச்சீங்களா? இல்ல. அதிமுக திமுக தரைவெளி சண்டை போட்டீங்க. அவங்க சோசியல் மீடியா முறை அழகா போட்டு ஜெயிச்சுட்டு வந்தாச்சு. இது எல்லா அரசியல்வாதிக்கு ஒரு அனுபவம் தானுங்க. இன்னைக்கு வரைக்கும் தாவேக்க ஆட்சியில் அமைந்துள்ளது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் சாமானிய மக்கள் கூட என்னடா இது ஒரு புரட்சியா இருக்குது, எப்படி இந்த காலம் நடந்தது, எப்படி நடந்ததுன்ற ஒரு நிலைப்பாடு. ஆனால் ஆட்சியில் வந்தவுடன் தாவேக்கா இந்த ஆட்சியை ரன் பண்ண செய்ய வேண்டும் என்று அதிமுகவை சிறு தேங்காய் ஆக்கி கொள்கின்றது. அப்ப அதிமுக கூட இந்த நடவடிக்கை அவங்களை உடைச்சிட்டே போறாங்க. அவங்களும் அதை பற்றி எந்த எஃபெக்டும் கொடுக்கல. அப்ப போறவங்க போட்டுன்னா அங்கேயே 3-4 கோசி உருவாகும் போது எங்க செயல்பட முடியும் சொல்லுங்க. சோ இந்த நிலைப்பாடு இருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் இப்போதைக்கு ஒரு மாறியான திசை நோக்கி பயணிக்கின்றது.